ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டருடைய ஜுவல்ஸ் கலெக்ஷன் தான் நான் வந்து கண்டினியூஸாக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது அவங்க சீட்டு போட்டு என்னென்னலாம் வாங்கியிருந்தாங்க ஜிஆர்டியில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நெக்லஸும் இயரிங்கும் போட்டிருந்தேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அதை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் இருக்கும். அடுத்தா பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் என்ன சீட்டு போட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பார்த்தது நெக்லஸ் இயரிங் பார்த்துருந்தோம். அடுத்ததாக அவங்க சீட்டு போட்டு இந்த பேங்கிள் ஜிஆர்டியில் வாங்கியிருந்தாங்க. அதாவது இது வந்து பார்க்குறக்கு ரொம்ப பார்வையாக, அதாவது டெய்லி யூஸ் பர்பஸ் கிடையாதுங்க. இது வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பர்பஸ்க்காக தான் அவங்க வாங்கியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்கிலும் 8 கிராம், அதாவது ஒவ்வொரு சவரனில் வாங்கியிருந்தாங்க ஜிஆர்டியில். ஸோ இது வந்து 11 மாத ஸ்கீமில் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து அவங்க வந்து சீட்டு போட்டு வாங்கினது தாங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இது ஷோ ஆஃப் கிடையாது. ஸோ வந்து இது மாதிரி சீட்டு போட்டும் நம்மளாலே வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது வந்து என்னுடைய ஜுவல்ஸ் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிஸ்டருடைய ஜுவல்ஸ் தான். ஸோ பார்த்திங்கன்னா இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. இது மாதிரி டிசைன் யாராவது ஜிஆர்டியில் வாங்கியிருந்தீங்கன்னா கூட நம்மளுடைய கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த டிசைன் யாருக்கெல்லாம் பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த டிசைன் பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா கை நிறைஞ்சிருக்கு. 2 சவரன் தான், ஆனால் வந்து கை நிறைஞ்சிருக்கு. ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவங்க சீட்டு போட்டு வாங்கியிருந்ததும் பார்த்திங்கன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் வாங்கலைங்க. அவங்க கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக வந்து சீட்டு போட்டு வாங்கினது தாங்க. ஜிஆர்டியில் சீட்டு போட்டு வாங்கின ஜுவல்ஸ் மட்டும்தாங்க இப்போ நான் வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இது நெக்லஸுங்க. இது பார்த்திங்கன்னா நெக்லஸ் இல்லை, ஹாரம். அதாவது ரொம்ப லாங் ஹாரம் கிடையாது, மிடில் ஹாரம்ங்க. 3 சவரனில் வாங்கியிருந்தாங்க. இது கேரளா டிசைனில் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒன்று போட்டாவே கழுத்து நிறைஞ்சிருக்கும். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் போட்டது இந்த நெக்லஸ் தாங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் அதில் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவில், லாஸ்ட் வீடியோவில். ஸோ வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதுவும் வந்து ஜிஆர்டியில் அவங்க சீட்டு போட்டு வாங்கினது தான். முதல்ல வாங்கினது அவங்க ஜிஆர்டியில் சீட்டு போட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த நெக்லஸ், இப்போது அந்த ஹாரம் பார்த்துருப்பீங்க. அந்த மாடல் பார்த்திங்கன்னா கேரளா மாடல் ஹாரம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த வளையல் எல்லாமே வந்து சீட்டு போட்டு ஒவ்வொன்றா வாங்கினது. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா சீட்டு போட்டு ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு வருஷமாக வந்து பிளான் பண்ணி ஒரு வளையல் வாங்கணும், ஒரு நெக்லஸ் வாங்கணும், ஒரு ஹாரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் சேவ் ஆகும். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஒரே டைம் கொடுத்து வாங்க போகிறதில்ல. சிறுக நம்ம வந்து சேவ் பண்ணி தான் வாங்குகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷம் கழித்து நீங்கள் திரும்பி பார்க்குறப்போ உங்களுக்கு தேவையான வளையல், இயரிங், நெக்லஸ், கை செயின் இது மாதிரி எல்லாமே நம்ம வாங்கிக்க முடியும். திரும்பி பார்க்குறப்போ நம்மளாம் இவ்வளோ வந்து குட்டியாக சேவ் பண்ணி இவ்வளோ நகை வாங்கிட்டோமா, 5 வருஷம் கழித்து பார்க்குறப்போ 10 சவரன் உங்கள் கையில் இருக்குங்க. இல்லை குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 2 சவரனா நீங்கள் சேர்த்து இருந்திருப்பீங்க. இதனால் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போட்டு வாங்குங்க. உங்களுக்கு எந்த கடையில் சீட்டு போடணுமோ, நான் வந்து இப்போ ஜிஆர்டியில் போடுங்கன்னுலாம் சொல்ல வரலங்க. உங்களுக்கு நம்பிக்கையான கடையில், எந்த கடையில் டிசைன் பிடிச்சிருக்கு, எந்த கடையில் வேஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு நம்பிக்கையான கடை இருக்கும் பார்த்திங்களா, அந்த கடையில் பார்த்து போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக எந்த கடையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதால வந்து 1க்கு 2 கடை ஏறி இறங்கினாலும் பரவாயில்ல. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாவே மேக்ஸிமம் வந்து எந்த கடையில் என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற அந்த கடையில் இருக்கவங்க சொல்ல செஞ்சிடுறாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் கம்பேர் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய வீடியோஸில் மூலமாக கூட வந்து சீட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த கடையில் உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்குது, டிசைன் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு வந்து பிடிச்ச கடையில் நீங்கள் வந்து நகை சீட்டு போடுங்க. நகை சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி நீங்களும் இது போல் வந்து நகை வாங்கிக்க முடியுங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த பேங்கிள் பார்த்துங்க 2 சவரன் தான், ரொம்ப அழகாக இருக்குங்க. சில கடையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேங்கிள் கூட நம்ம வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி இப்போ எல்லா கடையிலும் ஒவ்வொரு பேங்கிள் கூட கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கூட நீங்கள் வந்து ஒவ்வொரு பேங்கில் ஒவ்வொரு வருஷமாக ஒவ்வொரு பேங்கிள் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணி கூட நீங்கள் வந்து சீட்டு போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். காமனாக பார்த்திங்கன்னா சில டிசைன்ஸ்லாம் வந்து எப்போவுமே ட்ரெண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பேங்கிள், அடுத்த வருஷம் இன்னொரு பேங்கிள் அப்படின்னு கூட வாங்க முடியுங்க. அது மாதிரிலாம் நானும் கூட பிளான் பண்ணி நானும் கூட வாங்கியிருக்கேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நான் அது மாதிரி என்ன பேங்கிள் வாங்கினேன் அப்படிங்கிறத கூட தெரிஞ்சிருக்குங்க. ஸோ இந்த இயரிங் பார்த்திங்கன்னா அவங்க சீட்டு போட்டு தான் வாங்கியிருந்தாங்க. இதுவும் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் நீங்கள் லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதே போல் ஜிஆர்டியில் சீட்டு போட்டு அவங்க மறுபடியும் கொஞ்சம் நகை வாங்கியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.